ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் மில்லட்டில் பம்கின் ரைஸ் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குக்கர்லேயோ இல்லைன்னா சாதம் வடிக்கிற பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம் சேர்த்தாச்சு. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பூசணிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கட் பண்ணினது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை துருவி கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணிக்காவையும் பட்டாணியவும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவுக்கு வரகு அரிசியை ஊற வச்சுருந்தோம் 7 மணி நேரம். அந்த 1 கப் வரகு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த வரகு அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். மில்லட்க்கு ரொம்ப முக்கியமானது 7 hours நம்ம சோக் பண்ணிவிட்டு குக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம். 7 minutesக்கு மட்டும் குக் பண்ணாலே போதும். வரகு அரிசி சூப்பராக வெந்துடும். இப்போ 5 minutes ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி கொஞ்சமாக இருக்குது. இன்னும் ஒரு 2 minutesக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 7 minutes ஆயாச்சு. நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை மேலே தூவியிருக்கேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவிட்டு மூடி வச்சு அப்படியே விட்டுருங்க. நீங்கள் வரகு, சாமை, குதிரைவாளி எது குக் பண்ணாலும் பிளெயின் ரைஸ் குக் பண்ணால் கூட உடனேவும் மிக்ஸ் பண்ணிடாமல் ஒரு 5 minutesக்கு மூடி போட்டு ஃப்ரீயாக செட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான நல்லா உதிரியான பம்கின் ரைஸ் ரெடி ஆயிரும். இது வத்தல் வடகம் வச்சுட்டு ஆனியன் ரைத்தா கூட சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான காம்போ. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடுறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறவங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.